இந்த ஹேர் டைய 2-in-1 ஹேர் டை அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஹேர் டை வந்து இளமையில நரைமுடி வரவங்களுக்கும் சரி, முதுமையில நரைமுடி வரவங்களுக்குமே சரி, 2 பேருக்குமே ஒரு நல்ல பெஸ்டான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஹேர் டையா இருக்கும். எல்லா வெள்ளை முடிகளும் நிரந்தரமா நம்மளுக்கு கருமையா மாறிடுங்க. இந்த ஹேர் டை எப்படி பண்றது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் டை பண்றதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தோலை சீவணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போறோம். அதனால இதை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை வந்து நம்மளுக்கு ஒரு 10 வயசு குழந்தைங்களுக்கு கூட நரைமுடி இருக்கு இல்லையா, அந்த காலத்துல அவங்களுக்கும் நம்ம இதை அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 80 வயசுல முதுநரை இருக்கு பாருங்க, அவங்களுக்குமே அப்ளை பண்ணலாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. ரொம்பவே வந்து நேச்சுரலான ஹேர் டை தான் இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட இன்னொரு பொருள் சேர்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூவு. செம்பருத்தி பூவை நல்லா தண்ணியில கழுவிட்டு இந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டைக்கு நம்ம வந்து 3 பொருள் தான் சேர்க்க போறோம். பாருங்க, ஒரு பீட்ரூட்டும் ஒரு 4-5 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். என்னுடைய ஹேர் வந்து அளவு கம்மின்றதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுடைய ஹேர் டை, உங்களுடைய முடி வந்து ரொம்ப நீளமா அடர்த்தியா இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த அளவுகளை வந்து கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல செம்பருத்தி பூவையும் இந்த பீட்ரூட்டையும் சேர்த்துருங்க. செம்பருத்தி பூவை சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஹேர் க்ரோத் செமையா இருக்கும், முடி நல்லா ஷைனிங் ஆகும், ஒரு நல்ல ஹேர் க்ரோத் சொல்யூஷனாகவும் இது இருக்குங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நம்ம மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு திக்கா நம்மளுக்கு கலர் கிடைச்சிருக்கு. இதுல செம்பருத்தியும் பீட்ரூட்டும் சேர்ந்து சேர்க்கறதுனால நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லா தண்ணி கிடைச்சிருக்கு. இந்த டிகாஷனை வச்சு தான் நம்ம இப்போ வந்து ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நல்லா வந்து அழுத்தி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து எல்லா ஜூஸுமே கீழே இறங்கிடும். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்ககிட்ட மஸ்லின் துணி இருந்தாலுமே அதில் கூட நீங்கள் வடிகட்டுங்க. நல்லா அந்த துணி வந்து ரொம்ப நைஸாக இருக்கும், உங்களுக்கு சக்கையெல்லாம் வராமல் நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டி இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. பாருங்க, சூப்பராக வடிகட்டி எடுத்துட்டோம். ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஜூஸ் கிடைச்சிருக்கு. பாருங்க, கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு கலரு. இப்போ நம்ம ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். 2 டீஸ்பூன் அளவு அவரி பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப லாங்கா ரொம்ப அடர்த்தியா அப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான அளவு அவரி பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டிலாம் சூடு பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த அவரி பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் அவரி பொடியை சேர்த்தீங்கன்னா சரியாக மிக்ஸ் பண்ண முடியாது, கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ 3 பொருள் தான் இதில் சேர்த்துருக்கோம். இப்போ வாங்க ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயை ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை நல்லா ஆன் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம கலந்து வச்சு அந்த ஜூஸை வந்து இதில் ஊற்றிடலாம். இதில் நம்ம 3 பொருளை சேர்த்துருக்கோம். பீட்ரூட்டு, அப்புறம் செம்பருத்தி பூவு, அடுத்து வந்து அவரி பொடி. 3ஐயும் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. அது மாதிரி அதனால அடி பிடிக்காமல் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது அதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகும். என்ன ஒரு ரெட் கலரில் இருந்துச்சு பாருங்க, இப்போ நல்லா இரும்பு கடையில் ஊற்றின கையோடையே நம்மளுக்கு இந்த கலரில் மாறிடுச்சு. இன்னும் நம்ம இதை வந்து நல்லா
இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா சூப்பராக ஹேர் டை கலர் மாறுங்க. நல்லா கருமையாக நம்மளோட முடியில பிடிக்கும். இளநரை இருக்கிறவங்களும் சரி, முதுநரை இருக்கிறவங்களும் சரி, யாரு வேணாலுமே இதை யூஸ் பண்ணலாம். யாருக்குமே எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராதுங்க. இது சளி பிடிக்காது. ஏன்னா நம்ம இதில் வந்து இதை வந்து நம்ம காய்ச்சி தான் செய்கிறோம், அதனால சளி பிடிக்காது. அவுரி பொடி வந்து உடனே வந்து அப்ளை பண்ணுவோம், கலந்த உடனே அப்ளை பண்ணணும் இல்லையா? பட் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. நல்லா வந்து கிளறிட்டே இருங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் இதை வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சு கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு இரும்பு கடாயில் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்ல கலர் மாறுங்க. கருன்னு நம்மளுடைய முடி வந்து மாறிடும். ரெகுலராக இந்த ஹேர் டே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது நம்மளுடைய முடி வந்து எப்பயுமே கருப்பாக இருக்குங்க. வெள்ளை முடி அப்படின்ற பிரச்சனையே நம்மளுக்கு இருக்காது. இளநரை இருக்கிற குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. தலையில் ஹேர் டை வந்து கண்ட ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு முடி வந்து கொட்டுது. முன்னாடி முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கெல்லாம் நெத்தி ஏற ஆரம்பிச்சிடும், நிறைய ஹேர் ஃபால் ஆகும். ஆனால் இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர் டைகளை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே வராதுங்க. ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். நம்மளோட கருமையான முடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக தெரியும். வெள்ளை முடிகள் வந்து போயிடும். நம்ம இந்த ஹேர் டே வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது வெள்ளை முடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய கருமையான முடியை பார்க்கும்போது அவ்வளோ ஷைனிங்காகவும் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம வந்து செம்பருத்தி பூவெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக மாற ஆரம்பிச்சிடும். கருன்னு ஷைனிங்காக இருக்கும். இந்த ஹேர் டே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா திக்காகணும். நம்ம அப்ளை பண்ணுற கண்டிஷனுக்கு நல்லா திக்காகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கலர் பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகிட்டு வருது. நம்ம ஜூஸ் வடிகட்டும் போது என்ன கலர்ல இருந்துச்சு, இப்போ என்ன கலர்ல மாறி இருக்கு பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா திக்கா ஆயிடுச்சுன்னு. நல்லா கண்ணங்கரேர்னு திக்கா ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா உடனே மூடி போட்டு மூடாதீங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 hours கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 5 hours ஆயிடுச்சு. கலர் பாருங்க எவ்வளோ வந்து அப்படியே கண்ணங்கரேர்னு இருக்கு பாருங்க. நம்ம 3 பொருளை வச்சு தான் நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நல்ல கருமையாக நம்ம தலையில் வந்து வெள்ளை முடியெல்லாம் ஆக்கிருங்க. நீங்கள் இதை வந்து ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வாங்க. முது நிறையாக இருந்தாலும் இளநரையாக இருந்தாலும் சரி, இந்த ஹேர் டே வந்து நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்குங்க. பாருங்க எப்படி கருமையாக ஒட்டுது. நல்ல பசையாக இருக்குது பாருங்க. இது ஹேரில் வந்து நல்லா ஒட்டுங்க. ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹேர் டையை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/2 hour வச்சிங்கனாலே போதுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் முடி நல்லா கருமையாக மாறிடும். நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்மளுடைய ஹேரோட வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வேறு ஒரு இதில் எடுத்து மாற்றி வச்சிட்றேன். என்னுடைய ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குவான்டிட்டி வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கிறதுனால அதை மொட்டை அடித்ததுனால இப்போ தான் கொஞ்சம் க்ராப்பாக வந்து தலை வந்து க்ராப்பாக வந்து முடி வளர்ந்துட்டுருக்கு. ஸோ வந்து எனக்கு இந்த குவான்டிட்டி வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த குவான்டிட்டி பத்தாது அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் போட்ட இன்க்ரீடியன்ட் எல்லாம் அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள் நல்லா எப்படி அது கையில் ஒட்டுது பாருங்கள்.